மத்தியானம் சோறு போட்ட சோற திங்கலன்னு எவ்வளவு கடுப்பு இருக்கிறவங்க எல்லாத்தையும் குண்டாக்கணும். நீங்க கடந்து ஆடுறீங்க. நான் மட்டும் வயிற்ற தள்ளிக்கிட்டு பானை மாதிரி இருக்கிறேன். இவரு நல்லா சின்ன பிள்ளையா இருக்கட்டும். என்னங்க சாப்பிடாம இருமா, சாப்பிடாம இருக்கு. எனக்கு வாயை அடக்க மாட்டேங்குது இல்ல. அப்ப நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு நீங்களும் கொஞ்சம் குண்டா வந்தாத்தே சரி 2 ஜோடியும் சமமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா புருஷன் ஈக்கு குச்சியா இருக்கு, பொண்டாட்டி குருது மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? சபாஸ் சபாஸ். உன்னோட ஊட்டல் இதுதான். அதானே உன்னோட எண்ணம் இதுதான். எனக்கு இப்பதானே தெரியுது. அப்படி இல்ல, புருஷனா ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். வேண்டாமா, ஊட்டி வளர்க்க வேண்டாம், உருட்டி வளர்க்க வேண்டாம். நல்லா இருப்பேன். நீ ஆளை விட்டாச்சு. எங்க லேடிஸ் வேடத்துக்கு வயிறு தெரிஞ்சிருச்சா? இவர் வயிறு வத்தினதுக்கு அப்புறம் தான் லேடிஸ் வேடம் கட்டுவேங்கிறாரு. இது இப்போ வத்துமாங்க? இது இப்போ வத்தணும்னா நான் எந்த வருஷம் ஆகுங்க? அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. காமெடிக்காக நம்ம போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. வயிறு தெரிஞ்சாலும் எந்த பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா, நம்ம எப்பவும் வியாபாரத்துக்கு போக மத்தியானம் சாப்பிட மாட்டோம்ல, அந்த மாதிரியே இருந்துட்டு எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இந்த மத்தியானம் நம்ம சாப்பிடுற அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்டு முடிச்சோன்னு இங்க நின்னுக்குறது. அதுக்கப்புறம் உட்கார முடியல, நிக்க முடியல, நிமிர முடியல, இப்படி ஆகி போயிருது. அப்புறம் நைட்டும் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே நம்ம வியாபாரத்துக்கு போய்கிட்டே இருந்தா நம்ம அங்கிட்டு இங்கிட்டு வேலை பார்ப்போம், நமக்கு செட் ஆயிரும். வீட்டுல இருந்துகிட்டு தூரத்துக்கு சாப்பிட்டு இருந்தோம் வச்சுக்க, ஒண்ணு கிடக்க வயிறு பெருசாயிரும், ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரும். ஒண்ணும் கிடாது, ஒண்ணும் ஆகாது. நான் போட்டிருந்த சோறு கொஞ்சோண்டு, அந்த சோத்தை இங்க இருங்க மூடி வச்சுட்டேன். இத அந்த சாதத்தை சாப்பிடலன்னு அவங்களுக்கு வர்ற கடுப்பு இருக்குது. உங்க அம்மா போட்டா சாப்பிட மாட்டீங்களா, இப்படிதான் உங்க மேல பாசம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ பாசத்துல சாப்பிட சொல்லல. நீ ஒண்ணு நான் மட்டும் சாப்பிட்டு குண்டாக கூடாது, நீ குண்டாகடான்றது பேர் சொல்லி இருக்கிற. நீங்க நல்லா தெரியுது. உன்னுடைய சுயரூபம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வாங்க எல்லாரும் டீ சாப்பிடலாம். சோறு திங்க கூடாதா? டீ லட்டு தும்பாராங்க. நான் சொன்னேன் இந்த டீ லட்டு திங்கிற நேரம் ஒரு பிடி சோறு தின்னா நல்லது தானே. தெரியல, நாங்க டீக்கு நாங்க அடிமையா போயிட்டோமே. அது நைட்டுக்கு அந்த சோறு திங்க வேண்டாம், தோசை எதுக்கு சாப்பிட்டுக்கங்க, அதே 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கங்க, வெயிட் போட மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். ஆனா ஏன் வயிறும் வாயும் கேட்காதுங்க. நான் சோத்து பானைக்கு அடிமைங்கிற மாதிரி சோத்து அள்ளி தின்றது, அப்புறம் வீங்குறேன்னு சங்கடப்பட வேண்டியது. இதுதான் என்னோட சாயாரிப்ப இங்கேதான் இருக்கும். தேடுங்க, இந்த இருக்கு பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, எடுத்துடுங்க. அடியில பாத்திரத்துக்கு அடியில இருக்கு, எடுக்க சங்கடப்பட்டுக்கிட்டு கண்ணுக்கு முன்ன இருக்கணும். எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். நம்ம கண்ணுக்கு தூரமா எது இருந்தாலும் நம்ம தேடக்கூடாது. அந்த தேடுற வேலையெல்லாம் சாந்தாவோட நின்றணும். சிங்கம் இல்ல நான் இருந்தாலும் கேரளாவில வந்து தேடிச்சு பாரு உங்க கண்ணு, அது செட் ஆகாது. அதுதான் பெரிய துன்பமா போச்சுங்கிறியன்னா. நீ என்னைய வந்து முள்ளு கம்பிக்குள்ள மாட்டி விட்ட மாதிரி மாட்டி விடக்கூடாது. நான் அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? பொதுவா நல்லா இருப்ப நான் ஒண்ணுமே சொல்ல வரல. நான் என்ன சொன்னேன்னா, சாந்தாக்கு மாதிரி தொலைநோக்கு பார்வை எனக்கு கிடையாது, எனக்கு குறுகிய பார்வை, உள்நோக்கு பார்வை. உள்ள புகுந்து ஆராய்ச்சி பண்றதே உங்களுக்கு பார்வை. ஆமா, நமக்கு சர்க்காகுது. சோத்து நெஞ்சு வரைக்கும் இல்ல. இருந்தாலும் ஒரு பொண்டாட்டிக்காக அவங்க என்னெல்லாம் பண்றாங்க. ஒரு உதாரணத்தை சொன்னதை நீங்க பாக்கணும் மக்களே. இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப பொண்டாட்டிக்கு முடி உதிருதுன்னு முடியெல்லாம் எடுக்கிறேன். ஏமா எடுக்கலாம், உனக்கு ஒண்ணுனாலும் நானும் எடுக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இது வந்து எதுக்குமே தேவையில்லாம அதிகமா சாப்பிட்டு நம்ம வியாதியை வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னா கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஏங்க காலையில 2 அரிசி தோசை தின்னாங்க தேங்காய் சட்னி வச்சு. இப்ப மத்தியானம் நான் சாப்பிடுறேன், அப்ப முத்தே நீங்க அதிகமா சாப்பிட வேண்டாம், ஒரு பிடிச்சோடி சோறு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னதுக்கு வேண்டாம். இதே எங்க அத்தை சொல்லியிருந்தாங்க, டேய் சாப்பிட்றேன் அப்படின்னா சரி போடுங்கம்மா முடிஞ்சுமா. நாங்க சாப்பிடாம இருந்து 2 கிலோ குறைவோம். இவர் மட்டும் வயிற்று நல்லா அப்படி அத்தை வச்சிருக்கணும். நான் இவருக்கு பின்னாடி உருண்டுகிட்டு போகும்போது என்ன அப்படி ட்ரம்ம உருட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னு ஊராகலாம் கேட்பாரு. உடம்ப குறையணும், உடம்ப குறைக்கணும்னா நீ சாப்பிட, அடுத்தவங்களை சாப்பிட வச்சு உடம்பு குறைக்க முடியாதுமா. என்னோட என்னன்னா, என் உடம்பு பண்டாரம் குறையல, சரி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை கூட்டிட்டோம்னா லெவல் ஆயிருமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நான் செஞ்சேன். அப்புறம் ரொம்ப நல்ல எண்ணமா இருக்குது எண்ணம். நம்ம 2 ஜோடி பொறுத்தும் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா வேண்டாமா? ஐயமா சொல்லணும். அப்ப நீங்க ஈக்கு குச்சி மாதிரி இருந்தா எப்படி? நீ எவன் 2 ஜோடி பொறுத்த நல்லா இருக்கணும்னா நீ ஈக்கி குச்சி ஆகுமா? நீ என்ன குண்டாக்குறதுல குறியா? இதே அதாவது ஒல்லி ஆகுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன், குண்டாகிறது ரொம்ப ஈஸிங்க. நான் பாருங்க 4 நேரம் சோறு தின்னாலே குண்டாயிடுறோம் மனுஷங்க. ஒல்லி ஆகுறதுக்கு 40 நாள் பட்டினி கிடந்தாலும் ஆக மாட்டேங்கிறோம்னு நினைக்கிறேன். இப்படி குடிக்கிறாரம்மா, இப்படி டீயை கொலன்னு காட்டி வச்சுக்கிட்டு இனிப்பை வச்சு குடிக்கிறாரு, ஆனா சோத்தை திங்க மாட்டேங்கிறாரு. இது என்ன ஒரு நியாயம்? இந்த சோத்தை வச்சு 4 நிமிஷம் நான் இழுத்திருக்கேன். நான் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நீ இங்கிட்டு வர மாட்டியா? பேசுங்க நல்லா பார்த்து பேசுங்க. இந்த டீ வாங்க, எவ்வளவு எல்லாரும் நம்ம டீ குடிப்போம். டீ ஆறிரும்னு எனக்கு சிக்னல் கொடுத்துட்டாருங்க. இல்ல டீ வந்து
நம்ம டீ பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த டீ பிரியர்கள் வந்து என்னைக்குமே சோறு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஆனா அந்த டீ இருந்தா நாங்க எங்களுடைய ஆயுசையே கழிச்சிருவோம். அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே, அதாவது யார தலைவலி வந்தா டீ, யாராவது அதட்டி பேசினா டீ, அதத்தையும் சொல்றேன், கோபம் வந்தா டீ, சோகம் வந்தா டீ, இந்த மாதிரி டீ, தூக்கம் வரலனாலும் டீ, அந்த மாதிரி கொலை போடுறவங்க என்ன மாதிரி நிறைய ஜீவன்கள் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. இந்த டீக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. ஆனா பொண்டா டீயை மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அந்த முன்னாடி புண்ணுன்னு ஒண்ணு வந்து அதனாலதான் பிடிக்க மாட்டேங்குது. யாருடா சொன்னா பொண்டாட்டிய பிடிக்காதுன்னு? அந்த மாதிரி நம்ம பொண்டாட்டி தான் பிடிக்காது, அதே அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பிடிக்கும் அப்படின்ற இதே வார்த்தையை அடுத்தவனும் உங்க பொண்டாட்டியை பார்த்து சொல்லலாம்ல. வாய்ப்பில்ல ராஜா. அந்த அந்த கஷ்டம் கூட எனக்கு இல்ல, நீங்க சொல்லுவீங்க. இப்ப அதானே சொல்லுவீங்க. என்னடி ராசாத்தி உனக்கு என்ன குறை? போதும் நீ நெஞ்ச நக்கி கிடையாது. அது வந்து காமெடிங்க, நான் சொல்ல கிடையாது. அடுத்தவன் பொண்டாட்டி பாக்கணும்ன்றத நான் சொல்ல கிடையாது. அது ஒரு படத்துல கருணாஸ் அவர்கள் செஞ்சு பேசின காமெடி தான். ஓகேவா? காமெடியை இவர டைமிங்ல சொன்னனால அதுக்கு ஆப்போசிட் டைமிங்ல நான் ஒரு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அவர் என்னைய கழுவி ஊத்துனாரு, நான் அவரை கழுவி ஊத்துறேன். நீங்க ஊத்துறேன் பாருங்க, நீங்க ஊத்துக்கடி ராஜா, ஊத்துங்க. பேசுங்க. என்ன இன்னுமா கிளம்புறேன்? இழுத்து குத்துறியாக்கும். நீ அந்த வயிறு மறைக்கணும்னா எப்படியும் பெரிய பெட்ஷீட்டு தான் எடுத்துட்டு வரணும். நம்ம எப்படி, நம்ம உடம்பு வாக எப்படி, நம்ம வயிறு எப்படி, வாய் எப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். வாய் ரொம்ப பெருசுதாங்க, கொஞ்ச நாள்ல பாருங்க சிறுசு ஆக்கிடுறேன். யார் வாயா? ரொம்ப பேசாதையான்னு சொல்லி அந்த வீடியோல செஞ்சோமே, எப்படி பஞ்சாயத்து கிணறு மாதிரி இருக்கு வாயா அப்படின்னு கேக்குற மாதிரி. அந்த மாதிரி அது மூடுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த பஞ்சாயத்து கிணறு மூடுறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க என்னக்கா ஆச்சு உங்க மூஞ்சில ஒரு கருத்த பாடுன்னு. ஏங்க இது வந்து ஒரு பரு வந்ததுங்க, அந்த பரு அப்படியே அமுங்குனனால அந்த இடத்துல கருத்த பாடாயிருச்சு. ஓகேங்களா? இந்த பக்கட்டும் அதேதான், அந்த பரு அந்த கருத்த பாடு அப்படி இருக்குது, போயிரும் கொஞ்ச நாள்ல. இல்ல என்னமா முகம் அப்படி, முகமே கருப்பா இருந்து அந்த கருத்த பாடு எல்லாம் இப்ப தெரியல. முகம் கொஞ்சம் லைட்டா பிரைட் ஆனோன்னு இப்ப அந்த கருத்த பாடெல்லாம் தெரியுது. அதனாலதான் எல்லாரும் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஒத்து கவனிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. வீடியோ பாக்குறீங்களா இல்ல சூம் பண்ணி என்னை பாக்குறீங்களான்னு தெரியல. என் முகத்துல ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்தா அதை டக்குன்னு கேட்டு இதுக்கான பதில் தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் என்னமோ கண்ணுக்கு கீழே என்னமோ இருந்துச்சு, அது போயிருச்சேக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்க. அது என்ன கேட்டிருந்தீங்க? இங்கிலீஷ்ல இருந்தனால எனக்கு தெரியல. இவர்கிட்டயும் கொடுத்து நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. என்ன, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இங்கிலீஷா இருந்தா அவங்களே படிச்சு முடிச்சிருவாங்க, நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. அது போயிருச்சாக்கான்னு கேட்டீங்க. அந்த தடிப்பை தான் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போயிருச்சு. ஓ ரைட், ரெண்டு கண்ணு கீழமே தடிப்பா இருந்துச்சு. அது போயிருச்சு. அது வந்து சரியான தூக்கம் இல்லாம, சிலப்ப தண்ணி நிறைய குடிக்காம இருந்ததுனால இருந்ததா, இல்ல நம்ம அழுகும் போது அந்த கண்ணீர்கள் தேங்கி நின்னதுனால அந்த கண்ணு வீங்கிச்சான்லாம் தெரியல. அந்த வீக்கம் போயிருச்சு, என்னன்னு தெரியல. 2 நாள் என்ன பேசிட்டு இருக்கிற நீ? என்னடி சொல்ற? அந்த மாதிரி எனக்கு அழுதுகிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க என்னைய பத்தி எல்லாம்? மழை வருது நாளையில இருந்து, கேரளாவுல என்னமோ மழை ஸ்டார்ட், மழை தொடங்குகிறது நாளையில இருந்துன்னு சொல்றாங்க. நாளை கழிச்சுக்குள்ள பெயிண்டிங்க்கு விட்டு வண்டி கிடைச்சிருச்சுன்னா வீட்டுக்கு வர மழை வரணும். அப்படி இல்ல, இப்ப எப்படி இது காமிக்கணும்ல, அதனால சேச்சி வீட்டுலதான் கொண்டு நிப்பாட்டி வைக்கணும் வண்டிய. இவ்வளவு நாளா முத்துவோட வண்டி இருந்துச்சு, அதனால நம்ம வண்டியை கொண்டு நிப்பாட்ட முடியல. இப்போ முத்து ஊருக்கு போயிட்டாங்க, அப்போ கொஞ்சம் கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். சார்கிட்ட சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி, சார் நாங்கள் சைடில் வச்சுக்கிறோம் சார்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டே வைக்கணும். ரைட், ஓகேவா? அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் கொண்டே வச்சு அவங்களுக்கு ஒரு புதிமுட்டு வரக்கூடாது. இல்லை புதிமுட்டுனா ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கள வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல ஒரு எண்ணம், வேற ஒன்றுமே கிடையாது. தலைகளை ஒன்றுமே சீவலை, நம்ம வாட்டுக்கு எப்படி உட்காந்துருமோ அப்படியே எடுத்து வீடியோ விட்டுடுறோம். அதுதான் நல்லது. நானும் எப்படி இருக்கிறேன், நானும் அப்படியே தானே இருக்கிறேன். என்னங்க அப்புறம் நிறைய பேர், அப்புறம் நம்ம உறவுகளில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னன்னாக்க, இந்த நேற்று சாந்தா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மூளை வேலை பார்க்காம போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக கமெண்ட்டில் வந்து எங்கள் மாமாவாக இருக்கட்டும் 2-3 பேரே கமெண்ட்டில் மெசஞ்சர்லாம் சொல்லியிருந்தீங்க, மூளை வேலை பார்க்க மாதிரின்னா அக்கா சொல்லாதீங்க, அக்கா அண்ணனை மூளை வேலை பார்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க, இன்னைக்கு காமெடி எடுக்கலை அப்படின்றதோடு நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது எனக்கு என்ன ஏதாச்சும் சொன்னாலும் கவலைப்படுறதுக்கு 4 உள்ளங்கள் இருக்காங்கன்னு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் தான் பட்டுச்சு. ஆனால் அந்த மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க சாந்தா. என்னன்னா இப்போ அது ஒரு காமெடிக்காக ஒரு கிண்டல் பண்ணணுன்றதுக்காக
இப்பெல்லாம் என்ன பண்றது, அண்ணனுக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா? அதனால நீங்க எதுவும் அக்காவை தப்பாக நினைச்சு கொள்ளாதீர்கள். யாரும் கட்டையை தூக்கிட்டு அடிக்காதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். அடிக்கலாம் செய்யாதீங்க. என்ன அடிக்க கூடாதுல சாந்தா? நீங்க பாட்டுக்கு அப்படி இப்படின்னு அசிங்கமாலாம் திட்டாதீங்க சாந்தாவா. அதான் எனக்கு சங்கட்டமா இருக்குது. சரிங்க சரிங்க, உங்களுக்கு என்ன விருப்பம் போல இருக்கு அப்படி செஞ்சு விடுங்க. அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் சொல்லல. கட்டையை தூக்கிட்டு வர மாட்டேன்றாங்களே ஒருத்தரும். இல்ல ரியல்ல வெளியில அப்படின்னு கேட்டு முத்து சொல்லணும்தான் நான் வந்து அவங்கள ஒரு இதா பேசும்போது அப்படி வந்துருது, அவ்வளவுதான். மத்தபடி இது பேசணும் அது பேசணும் யோசிக்காம பேசிடுறேன். சரி விடுங்க, இனி பேசாம பாத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இனி அந்த மாதிரி சொல்லலாம். மூளை வேலை பார்க்கறதுன்னா சொல்லல, கொஞ்சம் அறிவில்லை வேணா சொல்லிக்கிறேன். ரைட், ஓகே. இங்க பாருங்க, இன்னைக்கு இன்னும் குளிக்கல, லைவ் வர்றதுனால லைவுக்கு முன்னாடி குளிச்சுக்கிட்டு லைவ் வருவோன்றதுனாலதான் குளிக்காம இருந்து பேச போறோம். என்னடா அண்ணா அக்கா என்ன டல்லா இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. குளிக்கல, அதனால கொஞ்சம் டல்லா தான் தெரியும். குளிச்சு முடிச்சுட்டு லைவ் வரலாமேன்றதுக்காக பேசாம இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும். கடவுளேன்னு மழை லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் வரட்டும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன சாப்பாடு மாமா வீட்டுல சொல்லுங்க? நம்ம வீட்டுல நான் சாப்பிட்டது பாத்தீங்கன்னா, நேத்து வச்ச புளிமண்டின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த புளிமண்டிய வச்சு சோறு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இன்னைக்கு சாதம். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல இதை தவிர வேற ஒண்ணும் வாங்க மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. சிக்கன். ஏன்னா எதிர்த்தாப்புல சிக்கன் கடை தான் இருக்குது. அதனால நம்மள நம்பியாவது பூசுவாரு. அவர் காலையில வியாபாரமே ஓடலாட்டி அங்க இருந்து எட்டி பாக்குறாரு. ராஜா வீட்டுல இருந்து யாரும் வந்துட மாட்டாங்களா, ஒரு 100 ரூபாய்க்கு ஓடட்டுமேன்ற மாதிரி பாப்பாரு. அதனால திருவிழு போய் டக்குன்னு தாங்க சிக்கனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். ஆமா, அதனால நாங்க பாக்கத்தான் செய்வோம். இங்க சிக்கன் குழம்பு வச்சோம்னா நாங்க 2 பீஸை மட்டும் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு, நான் வந்து என்னைக்குமே குழம்பு செட்டி போய் இப்படி எட்டி மட்டும் தான் பாத்துட்டேன். ஒத்த துண்டு மொத்தமா கிண்ணத்துல அரிசி எடுத்து வச்சுக்கிட்டு வந்துருவாரு. அல்ல அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க, ஏக்கா எங்க வீட்டுல எல்லாம் விசேஷ தேதிக்கெல்லாம் கறி இதெல்லாம் வாங்கினோம்னா நாங்க குழம்பு வச்சு தீர்றதுக்கு முன்னாடியே தீர்ந்துருதுக்கா, வந்து எடுத்துக்கிட்டு போயிடறா, உங்க எடுத்துட்டு போயிடுறாக்கா. ஆனா சில பேர் வீட்டுல அப்படி கிடையாது, வச்சது அப்படியே இருக்குதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய வீட்டுகள்ல இருக்கு. எங்க வீட்லயும் நடந்திருக்கான்னு நீங்க கேட்க வந்தீங்க. எங்க வீட்டுல டெய்லி கறி மீனுங்கிறனால அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. ஆனா கறி மீன் வைக்காத அன்னைக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆவாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாதுல, நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ 15 நாளைக்கு ஒருக்கா தான் நம்ம எடுப்போம். அப்போ இந்த சைடுல சும்மா டானிக்கெல்லாம் குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து கொஞ்சத்தை எடுத்து தான்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால தீந்துரும். 5 பேர் இருக்கிறனால அப்படி வேகமா எடுத்துட்டு போறதுனால நீங்க உங்களுக்கு அந்த பதில கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்க வீட்டுல அந்த இது இல்லைங்க. ஏன்னா இவர் டானிக்க பழக்கமும் கிடையாது, அரிச்சு எடுக்கிற பழக்கமும் கிடையாது. இவங்க அடிக்கிற பழக்கத்தோட சரி, இவங்க அவளோட நாங்க நிப்பாட்டிக்குவோம். அந்த அடிக்கிறதெல்லாம் வச்சுக்கிறது இல்ல, வாங்கி அடிக்கிறதோட வச்சுக்கோம். ஆமா, அதோட இன்னைக்கு உண்மையிலே கொஞ்சம் கொழுப்பு டைப் அடிக்குதுங்க. டைப் அடிக்குதான் செய்யுது. என்ன டைப் படிக்க வேண்டியது என்னங்க? எப்படி பேசுறாங்க? இப்படி பேசுறவங்களை நம்ம என்ன செய்யலாம்? ஒண்ணும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கண்டுக்காம விட்டுருவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. எங்க வீட்டுல என்ன ஏது நாங்க சொல்லிட்டோம். நாங்களே எங்க அரட்டையும் பாத்துருப்பீங்க. சரி, வீடியோவே போடாம இருக்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறதுக்காக அந்த ஒரு வீடியோ பாத்து வச்சவங்க ஓகே சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, இன்னும் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு 4 to 5க்குள்ள ஏதாவது ஒரு டயத்துல மழை இல்லைன்னா கண்டிப்பா நாங்க லைவ் வந்துருவோம். ஓகேவா? அது குடும்பத்தின் நலப்பறை சேனல்ல தான் வருவோம். ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.